வணக்கம். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்குங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க, ஒரு ஸ்பூன் சோம்பு, கறிவேப்பிலை, பூண்டு ஒரு 4 பல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக, அதையும் சேர்த்தியாச்சு. அடுத்து ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னே ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழி நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். கறியில் நல்லா உருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு கூட சேர்த்திக்குங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. கறி நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம கறி மசாலா தூளை சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மறுபடியும் இந்த மசாலா தூள் நாங்கள் வீட்டிலேயே அரைச்சது தான். இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சப்போஸ் அந்த கறி மசாலா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்திக்கலாம் நீங்கள். இப்போது நம்ம நல்லா பெரட்டியாச்சு. கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும் ஒரு 15 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பட்டை, அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு ஏலக்காய், 2 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு கறிலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஊற்றிடலாம். இப்போது தேங்காய் ஊற்றியாச்சு. இதையும் 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சம் தேங்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சு அதை சேர்த்திக்குங்க. கூட கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிடலாம். நம்ம கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.